டிஎன்பிஎஸ்சி காலவரிசை சீரிஸில் இது வரைக்கும் 9 டாபிக் பார்த்துட்டோம். நம்ம பார்க்க போகிற 10வது டாபிக் சீர்திருத்த இயக்கங்களுடைய காலவரிசை. இது சிலபஸில் தேசிய மறுமலர்ச்சி அப்படிங்கிற டாப்பிக்கில் வரும். இந்த சீர்திருத்த இயக்கங்கள் மிக முக்கியமானது வங்காள சீர்திருத்த இயக்கம், அதுதான் தொடக்கம். அதுக்கப்புறமா இந்து புத்தெழுச்சி இயக்கங்கள், அதுக்கப்புறமா இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கங்கள், சீக்கிய மதம், அதேமாதிரி பார்சி மதம், இந்த சீர்திருத்த இயக்கங்கள், கடைசியாக தமிழ்நாட்டில் உள்ள சீர்திருத்த இயக்கங்கள். ஸோ இதுதான் இந்த பாடத்தில் உள்ள டாபிக், இந்த டாபிக் உள்ளது. ஸோ இதில் முதல்ல நம்ம வரிசையாக காலவரிசைப்படி இதை நம்ம பார்க்க போகிறோம். டாபிக் வைஸ் நம்ம பார்க்கல, காலவரிசைப்படி பார்க்க போகிறோம். காலவரிசைப்படி அப்படின்னு பார்க்கும்போது 1799 ஒரு சின்ன அமைப்பு உருவாகுது. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செராம்பூர் மிஷன். கிறிஸ்தவ சமயப்பரப்பு நிறுவனங்களால் தொடங்கப்பட்டது. 1793 வில்லியம் கேரி, ஜான் தாமஸ் 2 பேர் இந்தியா வர்றாங்க. 99 செராம்பூரில் இந்த வில்லியம் கேரி வந்திருப்பார்ல, இவர் இன்னும் 2 மத பரப்பினர்களாக இருக்கக்கூடிய இந்த ஜோசுவா மார்ஷ்மேன், வில்லியம் வார்டு, இவங்க கூட சேர்ந்து செராம்பூர் மிஷன் அப்படிங்கிற ஒரு மிஷனை தோற்றுவிக்கிறாரு. இது கிறிஸ்தவ மதத்தை பரப்புறதுக்கான ஒரு இயக்கம். இது சில விஷயங்களை சொல்லுது, சில மக்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் சொல்லுது, சீர்திருத்த இயக்கங்களை சொல்லுது. ஸோ அதனால் அதை சொல்கிறோம். இது ஒரு சின்ன ஆரம்பம் தான். ஆனால் மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, சீர்திருத்த இயக்கம்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வரணும் என்னது, வங்காள சீர்திருத்த இயக்கம். அந்த வங்காள சீர்திருத்த இயக்கத்தில் முதல்ல ஞாபகம் வரக்கூடியது பிரம்ம சமாஜம். 1828 ராஜாராம் மோகன் ராய், அவருடைய காலம் 1772 தான் 1833 வரைக்கும். முதல்ல ராஜாராம் மோகன் ராய் ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, 1815 ஆத்மீய சபா அப்படின்னு ஒரு அமைப்பை தோற்றுவிக்கிறார். 1815 இந்த ஆத்மீய சபா தான் நாளடைவில் எப்படி பெயர் மாற்றம் அடையுது, பிரம்ம சமாஜம் அப்படிங்கிற பெயர் மாற்றம் அடையுது. இது யார் பிரம்ம சமாஜம் அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சாங்க அப்படிங்கிற இது தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிரம்ம சமாஜம்னு வேறு ஒருத்தர் பெயர் மாற்றம் செஞ்சுருப்பார், அதை கீழே கமெண்ட்டில் தெரிஞ்சால் சொல்லுங்கள். முதல் படி அப்படிங்கிறது 1815 ஆத்மீய சபா. அதுதான் என்ன செய்யுது, பிரம்ம சமாஜமாக இதாகுது. அதுக்கப்புறம் பிரம்ம சமாஜத்தில் பிளவு ஏற்படும் போது ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னும் இந்திய பிரம்ம சமாஜம் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் இந்திய பிரம்ம சமாஜத்தில் பிளவு ஏற்படும் போது சாதாரண சமாஜம் அப்படின்னும் தோணும். ஸோ அப்போ இதெல்லாமே அதோடைய படிநிலைகள். ஆத்மீய சபாங்கிறது தான் முதல்ல, அதுக்கப்புறம் பிரம்ம சமாஜம். ஸோ இதுக்கு இடையில் நடைபெற்ற அந்த நிகழ்வுகளை பார்க்கலாம். ராஜாராம் மோகன் ராய் 1772 வங்காளத்தில் ஹூக்ளி மாவட்டத்தில் பிறக்கிறார். அதுக்கப்புறம் 1805 14 வரைக்கும் ஆங்கிலேய கிழக்கு இந்திய கம்பெனியில் பணிபுரிகிறார். 5 14 வரைக்கும். அந்த 14க்கு அப்புறம் வரிசையாக ஒவ்வொரு வருஷமாக முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கும். 14 அவங்கள்ட்ட பணியாற்றுறாரு 14 வரைக்கும். 15 ஆத்மீய சபாவை தோற்றுவிக்கிறார். 16 ஒரு ஈவெண்ட் உள்ள. 17 சமய பரப்பாளராக இருக்கக்கூடிய டேவிட் ஹெர் அப்படிங்கிறோட சேர்ந்து கல்கத்தாவில் இந்து கல்லூரி அப்படிங்கிறத நிறுவுகிறார். இதுதான் கல்கத்தா மாநில கல்லூரியாக மாறுது. அதுக்கு அடுத்த வருஷம் 1818 கைம்பெண்களை உயிரோடு இருக்கக்கூடிய பழக்கத்தை ஆதரிப்போர் எதிர்ப்போர் இவங்களுக்குள்ள நடைபெற்ற விவாதம் அப்படிங்கிற ஒரு கட்டுரையை எழுதுகிறார். 1828 கரெக்டாக அதுக்கு அடுத்து 10 வருஷம் கழித்து பிரம்ம சமாஜம் அப்படிங்கிறத தொடங்குறாரு. அதுதான் அதோடைய படிநிலை தான். ஆரம்பங்கிறது ஆத்மீய சபாவாக தான் இருக்கும். அதுதான் சில கருத்துக்களோடைய சேர்ந்து ஒரு கோயில் கட்டியிருப்பார். ஆகஸ்ட் 20 கல்கத்தாவில் ஒரு கோயில் கட்டியிருப்பார். இந்த பிரம்ம சமாஜம் வலியுறுத்தக்கூடிய கருத்து அப்படிங்கிறது ஒரே ஒரு கடவுள் தான், அந்த கடவுளை வழிபடலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயந்தான். வேறு ஒரு கடவுள் ஒரு கோயில் கட்டி வச்சுருப்பார், அதில் எந்த ஒரு மதத்தையே இழிவுபடுத்துகிற மாதிரி எதையுமே செய்யக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ 1829 அதுக்கு அடுத்து பிரம்ம சமாஜுக்கு அடுத்த வருஷம் சதி ஒழிப்பு அப்படிங்கிற சட்டம் கொண்டு வராங்க. வில்லியம் பெண்டிங் பிரபு கொண்டு வராரு. அதுக்கு இவர் உறுதுணையாக இருக்கிறாரு, மிக முக்கியமான ஒரு பங்காற்றுறார். 1833 பிரிஸ்டல் நகரில் இறந்து போகிறார். இங்கிலாந்துக்கு இந்த 2ஆம் அக்பருக்கு ஓய்வூதியம் நிப்பாட்டியிருப்பாங்க, அது என்னன்னு கேட்குறதுக்கு போயிருப்பார், அங்கே இறந்துருப்பார். அதுக்கப்புறம் 1833 ராஜா ராம்மோகன் ராய் இறந்து போகிறார். அவருக்கு அப்புறம் அந்த பிரம்ம சமாஜத்துடைய பணிகளை யார் தொடர்வா அப்படின்னா மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர். 1817 to 1905 வரைக்கும் இவருடைய காலகட்டம். ஆனால் இவருடைய அமைப்பை நம்ம ஏன் ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்கிறோங்கிறத பார்க்கலாம். இந்திய பிரம்ம சமாஜம் கேசவ் சந்திரசேன் 1838 1884 வரைக்கும் அவருடைய காலம். இவர் 1857 புரட்சி நடக்கும்போது தான் என்ன செஞ்சுருப்பார், அந்த புரட்சி காலகட்டத்தில் தான் பிரம்ம சமாஜத்தில் சேர்ந்திருப்பார். அதுக்கப்புறம் இந்த 1865 காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 54 கிளைகள் பிரம்ம சமாஜத்தில் இருந்திருக்கு. வங்காளத்தில் மட்டும் இல்லாமல் வங்காளத்திலே 50 கிளைகள் இருந்திருக்கு. வடமேற்கு மாகாணத்தில் 2, பஞ்சாபில் 1, தமிழ்நாட்டிலையும் ஒரு கிளை பிரம்ம சமாஜத்தில் இருந்தது. இந்த 65 காலகட்டத்தில் 66 பிரம்ம சமாஜத்தில் பிளவு ஏற்படுது. அப்போ தான் இந்திய பிரம்ம சமாஜம் அப்படிங்கிறது உருவாது. 1866 தான் இது 2ஆக உடையுது. தேவேந்திரநாத் தாகூர் தலைமையில் இருக்கவங்கெல்லாம் யார் அழைக்கப்படுறாங்கன்னா ஆதி பிரம்ம சமாஜம். கேசவ் சந்திரசேன் தலைமையில் இருக்கவங்கெல்லாம்
இந்திய பிரம்ம சமாஜம். ஸோ ஒரு பிரம்ம சமாஜம் ரெண்டாக பிரிவுபடுது, ஆனால் வேறு அமைப்பாக மாறலை, அதே தான் ரெண்டாக பிரிவுபடுது. கேசவ் சந்திரசேன் தலைமையில் இருக்கிறது இந்திய பிரம்ம சமாஜம்னும், தாகூர் தலைமையில் இருக்கிறது ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னும் நம்ம சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்திய பிரம்ம சமாஜம் அப்படிங்கிறது தான் பெரிய லீட் எடுக்குது. அதில் கேசவ் சந்திரசேன் தான் தலைமை தாங்குறாரு. அவர் தன்னுடைய 14 வயது மகளை ஒரு இந்திய இளவரசன் ஒருத்தருக்கு திருமணம் செஞ்சு கொடுக்குறாரு. அப்போ குழந்தை திருமணத்தை எதிர்க்கிறவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த இந்திய பிரம்ம சமாஜத்திலேருந்து விலகி சாதாரண சமாஜ் அப்படின்னு ஒரு அமைப்பை தோற்றுவிக்கிறாங்க. இதுக்கிடையில் தமிழ்நாட்டில் ஒரு இன்சிடெண்ட் பிரம்ம சமாஜமோட தொடர்புடையது என்ன அப்படின்னா, 1864 தத்துவ போதினி அப்படிங்கிற ஒரு இதழ் வரும். இது பிரம்ம சமாஜத்துடைய கருத்துக்களை எதிரொலிக்கக்கூடிய ஒரு இதழ். தத்துவ போதினி 1864 பிரம்ம சமாஜம், அவ்வளோங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அடுத்து நம்ம பார்க்க போகிற 3வது இயக்கம் என்ன அப்படின்னா, இளம் வங்காள இயக்கம், யங் பெங்கால் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 1730களில் நடந்ததாக சொல்கிறாங்க. இது வந்து வங்காள சீர்திருத்த இயக்கம். இதை தொடங்கியவர் அப்படின்னா ஹென்றி விவியன் டெரோசியோ. இவர் வந்து ஒரு ப்ரொஃபஸராக இருப்பார். கல்கத்தா கல்லூரியில் ஒரு ப்ரொஃபஸராக வந்து ஜாயின் பண்ணுவார். இவர் ஒரு ஆங்கிலோ இந்தியன், வங்காளத்தில் தான் பிறந்திருப்பார். 1809 பிறந்திருப்பார். 33 காலரா நோய் வந்து இறந்திருப்பார். இவர் வந்து மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக நிறையா விஷயங்களை சீர்திருத்தத்தை பண்ணியிருப்பார். அந்த இயக்கம் தான் இளம் வங்காள இயக்கம் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் 1851 ரக்னுபாய் மத்தியாஸ்தன் சபா, பார்சிகளுடைய சீர்திருத்த சங்கம். 1851 பர்துன்ஜி நவ்ரோஜி அப்படிங்கிறவர் தொடங்கின சங்கம் தான் இது. பார்சி சமயத்தை சார்ந்த மக்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு சங்கம். அடுத்து சீக்கியர்களுடைய சங்கம். அதே வருஷத்தில் 1851 தான் ரக்னுபாய் மத்தியாஸ்தன் சபாவும் நிரங்கரிகள் இயக்கமும். சீக்கியருடைய சீர்திருத்த சங்கம். நிரங்கரிகள் அப்படிங்கிறது உருவமற்ற இறைவனை வழிபடுறது அப்படிங்கிறது. பாபா தயால்தாஸ் அப்படிங்கிறவர் தொடங்கியிருப்பார். 1783 55 வரைக்குமான காலகட்டம் அவருடைய காலகட்டம். நிரங்கரிகளுக்கு அடுத்து புரட்சி நடந்த காலகட்டத்தில் தோன்றினது தான் இந்த நாம்தாரிகள் இயக்கம். இதுவும் சீக்கிய சீர்திருத்த இயக்கங்கள் தான். பாபா ராம்சிங் அப்படிங்கிறவர் இதை தொடங்கியிருப்பார். இவர் பாபா தயால்தாஸ், இவர் பாபா ராம்சிங். நிரங்கரி தான் ஃபஸ்ட்டு, நாம் அடுத்து வந்து நாம்ங்கிறது அடுத்து தான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த சீர்திருத்த இயக்கங்கள் பார்க்கும்போது ரொம்ப முக்கியமாக ஒரு ஆளை நம்ம பார்க்கணும். அவர் யார் அப்படின்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். 1820 1890 வரைக்கும் 91 வரைக்குமான காலகட்டம் அவருடையது. வங்காள சீர்திருத்த இயக்கத்தில் மிக முக்கியமான ஒரு ஆள். 1820 வங்காளத்தில் மிட்னாப்பூர் அப்படிங்கிற பகுதியில் பிறக்கிறார். 1856 மறுமண சீர்திருத்த சட்டம், விதவை மறுமண சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அந்த சட்டம் கொண்டு வரதுக்கு மிக முக்கியமான பங்கு ஆற்றுறது இவர் தான். அதே மாதிரி அதுக்கடுத்து ஒரு 4 வருஷம் கழித்து 1860 திருமண வயது சட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. அந்த சட்டம் கொண்டு வரும்போது பெண்களுக்கு வயது வந்து 10, திருமண வயது வந்து 10 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான காரணமும் இவர் தான். குறைஞ்சபட்சம் இத்தனை வயசாவது இருக்கணும், ஏன்னா அதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டுலாம் இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கும் அந்த பெருமை யாரை சாரும் அப்படின்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். மெயினாக விதவை மறுமண சட்டம், 2வது திருமண வயது சட்டம், இது ரெண்டுமே அவர் முக்கியமான பங்கு. 1891 இறந்து போகிறாரு. அதுக்கப்புறம் அந்த இது தொடர்ச்சியாக என்ன செய்யுது, அந்த திருமண வயது சட்டம் 12 மாறுது. 91 தான் 12 வயதுன்னு மாறுது. 25 வயதில் தான் 1925 13 வயசு அப்படிங்கிறது மாறுது. இந்த 29 ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க, திருமண வயது ஒப்புதல் கமிட்டி. இந்த வயது ஒப்புதல் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த கமிட்டி அந்த வயதை பற்றி என்னன்னு ஆராய்ந்து சொல்லக்கூடிய ஒரு கமிட்டி. அந்த கமிட்டி என்ன சொல்லுதுன்னா, இப்படி 13 வயதுங்கிறது நடைமுறையில் இருக்குது, பேப்பரில் தான் இருக்குது, ஆனால் நடைமுறையில் அது இல்லை. இது வந்து யாருக்கு தெரிஞ்சிருந்து, ஓரளவு படித்தவர்களுக்கு, அந்த காலத்தில் வழக்கறிஞர்களுக்கு, அவங்களுக்கு தான் பெரிய அளவில் தெரிஞ்சதே தவிர சாதாரண மக்கள் வந்து இதை பற்றி பெருசாக தெரிஞ்சாலும் அதை பற்றி ஃபாலோ பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அதை அந்த மாதிரி ஃபாலோ பண்ணலை. கிராமங்கள்லேயோ நகரங்கள்லேயோ அந்த மாதிரி பெரும்பாலும் ஃபாலோ பண்ணலை. வெறுமளவு பேப்பரில் தான் இந்த ஆக்ட்லாம் இருந்தது அப்படிங்கிறத இந்த கமிட்டி சொன்னது. அடுத்து தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான சீர்திருத்தவாதி அப்படின்னா ஐயா வைகுண்டர். 1889 51 வரைக்கும் இறைவன் வந்து அதாவது வடிவமற்றவர் அப்படின்னு சொல்லக்கூடியது நிறைய மூடப்பழக்கங்களை அவர் ஏற்றார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சாமித்தோப்பு அப்படிங்கிற பகுதியில் 1809 அப்படிங்கிற வருஷம் பிறக்கிறாரு. 19ஆம் நூற்றாண்டில் சமத்துவம், சாதி ஒழிப்பு, சமூக முன்னேற்றம் ஆகிய கருத்துக்களை பரப்பினார். 1851 இறந்தார். அதாவது மேலே வந்து துணி அணியாத அந்த சமூகத்தினரை தலையில் வந்து துண்டு கட்டணும், தலைப்பாக அணியணும் அப்படிங்கிற மாதிரி வலியுறுத்துறாரு. இந்த மாதிரி நிறைய சீர்திருத்த கருத்துக்களை சொல்லியிருப்பார். நிழல் தாங்கல் அப்படின்னு வழிபாட்டு பகுதிகளில் அவருடைய கருத்துக்களை சொல்கிறாங்க. அடுத்து மிக முக்கியமானது 1865 சமரச சுத்த சன்மார்க்க சங்கம். ராமலிங்க அடிகளார் 1823 பிறந்திருப்பார். 74 அவர் சித்தி அடைந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. 1823 அக்டோபர் 5
சிதம்பரத்து அருகில் உள்ள கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்துக்கு அருகில் உள்ள மருதூரில் பிறந்திருப்பார். 58 வடலூருக்கு அருகில் உள்ள கருங்குழி அப்படிங்கிற இடத்துக்கு போகிறார். 58 தான் வடலூருக்கே போகிறார். 65 சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறார். அந்த வேத சன்மார்க்க சங்கம் தான் சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்படுது. அதுக்கு அடுத்த வருஷம் 1866 தான் தென்னிந்தியாவில் கொடிய பஞ்சம் வந்து உச்சநிலையை அடையுது. அந்த பஞ்சம் ஏற்படுறதோட விளைவாக அடுத்த வருஷம் என்ன பண்ணுறாரு, 1867 எல்லாருக்கும் உணவளிக்கக்கூடிய சத்திய தர்மசாலையை வடலூரில் நிறுவுறாரு. அதே காலகட்டத்தில் தான் அவருடைய பாடல்கள் தொகுத்து திருவருட்பா அப்படிங்கிற பேரில் வெளியிடப்படுது. 1870 வடலூருக்கு 3 மைல் தொலைவில் இருந்த மேட்டுக்குப்பம் அப்படிங்கிற பகுதிக்கு போகிறார். அடுத்து 1772 அந்த பகுதியில், இந்த மேட்டுக்குப்பம் பகுதியில் சத்திய ஞான சபை அப்படிங்கிறத நிறுவுறாரு. 1874 அவர் வந்து இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டார், சித்தியடைந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கம் 1866 தியோபந்த் இயக்கம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இயக்கம். அப்போ இஸ்லாமிய இயக்கத்தில் மிக முக்கியமான ஆரம்பகால இயக்கம் தான் இந்த தியோபந்த் இயக்கம். இதை தொடங்குற யார் அப்படின்னா முகமது குவாசிம் நானோதவி, ரஷீத் அகமது கங்கோத்ரி. இதில் 2 விதமான காலம் அவர் கொடுத்துருக்காங்க. 1832 80 வரைக்கும் ஒரு புக்லேயும், 33 77 வரைக்கும் ஒரு புக்லேயும், இவருக்கு 26 1905 28 1905 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுதான் சரியானது. 26 905, 32 80 வரைக்கும். ஆனால் புத்தகத்தில் இப்படி 2 விதமான டேட்டா இருக்குது. 1866 உத்தரப்பிரதேசத்தில் இது. அப்போ இந்த தியோபந்த் இயக்கம் எங்கே தொடங்கப்பட்டது அப்படின்னா உத்தரப்பிரதேசம் சஹரான்பூரில் ஒரு பள்ளி நிறுவுறாங்க, இஸ்லாமிய பள்ளி. இஸ்லாமியர்களுடைய கல்வி கற்கணும் அப்படின்னு ஒரு சீர்திருத்த இயக்கமாக தோணுனது தான் இந்த தியோபந்த் இயக்கம். 1866 இந்த பள்ளி தொடங்கினது தான் அதோடைய தொடர்ச்சியாக அந்த இயக்கம் செயல்படுது. அடுத்து 1867 பிரார்த்தனா சமாஜம். இது இந்து சமய சீர்திருத்த இயக்கம். ஆத்மராம் பாண்டுரங் அப்படிங்கிறவர் தான் தொடங்குறார். 1825 1898 வரைக்கும் அவருடைய காலகட்டம். 1867 பம்பாயில் தொடங்குறாங்க. எப்போவுமே ஒரு இயக்கம் அப்படிங்கிறது யார் தொடங்குறா, எங்கே தொடங்குறாங்க, எப்போ தொடங்கினாங்க, இந்த 3 விஷயம் ரொம்ப முக்கியம். யார் தொடங்குனா, எங்கே தொடங்கினாங்க, எந்த இயர் தொடங்கினாங்க. பிரார்த்தனா சமாஜம் 67 தொடங்கப்படுது, பம்பாயில் தொடங்கப்படுது. ஆத்மராம் பாண்டுரங் தான் தோற்றுவிக்கிறார். ஆனால் இந்த இயக்கம் ரொம்ப பெரிய அளவில் ரீச் ஆகலைன்னா கூட அதோட செயல்பாடுகளில் ரொம்ப முக்கியமாக அது வந்து கவனிக்கப்பட்ட ஒரு இயக்கமாக இருந்தது. காரணம் யாருன்னா 1870 ஆர்சி பண்டகர்களும் நீதிபதி மகாதேவ் கோவிந்த் ரானடே, நம்ம எம்ஜி ரானடேன்னு சொல்லுவோம், அவங்க 2 பேரும் அந்த இயக்கத்தில் தன்னை சேர்த்து கொண்டாங்க 70. அதனால் இந்த இயக்கம் வந்து அதனால தான் நிறைய பேருக்கு வந்து இந்த இயக்கத்தை பற்றி தெரிய ஆரம்பிச்சிது. இப்போ எம்ஜி ரானடே வந்து அவருடைய காலம் 1842 1901 வரைக்குமான காலகட்டம். ஆனால் அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். 61 விதவை மறுமண சங்கம், 70 புனே சர்வஜனிக் சபா, அடுத்து சர்வஜனிக் சபா, அடுத்து 84 தக்கான கல்விக் கழகம். இந்த 3மே ரானடேவுடைய மிக முக்கியமான இயக்கங்கள். 61 விதவை மறுமண சங்கம், 70 சர்வஜனிக் சபா, 84 தக்கான கல்விக் கழகம். அதே மாதிரி விதவை மறுமண சட்டம் அப்படிங்கிறது ஈஸ்வர சந்தி வித்யாசாகர் அவரை ஞாபகம் வச்சுக்கணும், 56. ரானடே வந்து 1901 இறந்து போகிறாரு. இறந்ததுக்கப்புறமா இந்த இயக்கத்துக்கு தலைமை வைக்கிறது யார், சந்தவர்கர் அப்படிங்கிறவர் பிரார்த்தனா சமாஜத்தோட தலைமை வைக்கிறார். அடுத்து சத்தியசோதக் சமாஜ், சாதி ஏற்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஆரம்பகால இயக்கம். 1873 அவர் ஆரம்பிச்சிருக்காரு. ஜோதிபாபுலே 1827 1890 வரைக்கும். 1827 பூனேயில் பிறக்கிறாரு. 1800 மகாராஷ்டிராவில் பிறக்கிறார். பூனேயில் பிறக்கிறாரு. 1848 வந்து புனேயில் இப்போ சாவித்ரிபாய் பூலே முதல் பெண்கள் பள்ளியை தொடங்குறார். சாவித்ரிபாய் பூலே கூட சேர்ந்து இவரும் ஜோதிபா பூலேயும் சாவித்ரிபாய் பூலேயும் சேர்ந்து பெண்களுக்காக முதல் பள்ளியை 1848 தொடங்குறாங்க. ஆனால் புத்தகத்தில் 48 இருக்குது, 51 இருக்குது, 52 3 டேட்டா இருக்குது. ஆனால் 48 அப்படிங்கிறது சரியானது. 1873 சத்தியசோதக் சமாஜ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நிறுவுறாரு. அந்த அமைப்புடைய உண்மையான சத்தியசோதக் சமாஜ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா உண்மையை நாடுவோர் சங்கம், ட்ரூத் சீக்கர் சொசைட்டி அப்படிங்கிறது தான் அதோடைய பொருள். குலாம்கிரி அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருப்பார். அடிமைத்தனம் அப்படிங்கிற அந்த மாதிரி பொருள் படக்கூடிய ஒரு நூல். 1890 அவர் இறந்து போகிறாரு. அடுத்து அவங்களுடைய மனைவி 1831 1897 வரைக்கும் பிறப்பு இறப்பு. 52 ஜோதிபாய் பூலேயுடன் முதல் பெண்கள் பள்ளி. அதான் 48 இருக்குது, 50 51 இருக்குது, 52 3 விதமான டேட்டா இருக்குது.
ஸோ ஒருவேளை புத்தகத்தில் 40 ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, 48 இல்லை அப்படின்னா 51 இருந்துச்சுன்னா 51 எடுத்துக்கணும், 52 இருந்தால் 52 எடுத்துக்கணும். ஸோ புக்கில் இருக்கக்கூடிய அந்த 3 டேட்டாவையும் நான் கொடுத்துருக்கேன். அடுத்து சிங் சபா அப்படிங்கிறது சீக்கியர்களுடைய சீர்திருத்த இயக்கம் 1870களில் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 1873 ஒரு புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. 73 தான் சரியானது. இது 70களில் அப்படின்னும் கொடுத்துருப்பாங்க. லாகூர் அமிர்தசரஸில் தொடங்கப்பட்டது தான் இந்த சிங் சபாக்கள். 1892 கால்சா கல்லூரி, அமிர்தசரஸில் கால்சா கல்லூரி அப்படின்னு நிறுவப்படுறதுக்கு இந்த சபா தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. 1922 சீக்கியர் குருத்வாரா சட்டம் கொண்டு வரப்படுது. 25 அந்த சட்டம் திருத்தப்படுது. சீக்கியர்களுக்கான சங்கம் தான் இந்த சிங் சபா 1873. அப்போ இருக்கிறதுல எது ஃபஸ்ட்டு வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆரிய சமாஜம் 1875 இந்து சமய மீட்பு இயக்கம் அப்படின்னு சொல்லலாம். இந்து சமயத்துலேருந்து வெளியில் போனவங்கள திரும்ப கொண்டுறதுக்கானது. சுவாமி தயானந்த சரஸ்வதி 1824 1883 வரைக்குமான காலகட்டம். 24 குஜராத்தில் கத்தியவார் மாகாணத்தில் மூர்வி அப்படிங்கிற பகுதியில் மூல் சங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய தயானந்த சரஸ்வதி பிறக்கிறாரு. 1863 தான் பல ஊருக்கு போய் தன்னோட கருத்துக்களெல்லாம் போதிக்கிறாரு. 68 சில கல்வி நிலையங்களை நிறுவுறாரு. 72 கல்கத்தாவில் பிரம்ம சமாஜ உறுப்பினர்களையும் போய் சந்திக்கிறார். ஏன்னா பிரம்ம சமாஜம் அப்படிங்கிறதும் இந்து சமயத்தை போதிக்கக்கூடியது தான். ஆனால் அது எப்படி அடையாளப்படுத்தப்பட்டது அப்படின்னா ரொம்ப உயர் ஜாதி மக்களுடைய ஒரு அமைப்பாக தான் அது கருதப்பட்டது. அவர் அங்கே போய் அந்த உறுப்பினர்கள் எல்லாம் பார்க்குறாரு. 75 தான் என்ன செய்கிறார் அப்படின்னா ஆரிய சமாஜம் அப்படிங்கிறத தொடங்குறாரு பஞ்சாபில். இங்கே சத்யார்த்த பிரகாஷ் அப்படிங்கிற நூலையும் 1875 அவர் வெளியிட்டிருப்பார். 1883 இறந்து போகிறாரு. அவர் இறந்ததுக்கப்புறமா 1886 தான் முதலாவது தயானந்த ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல் அப்படிங்கிறத லாகூரில் அவருக்கு பின்னாடி வந்தவங்க நிறுவியிருப்பாங்க. பிரம்மஞான சபை 1875. 1875 தான் நிறையா அமைப்புகள் இருக்கும். ஆரிய சமாஜம், பிரம்ம ஞான சபை, பிரம்ம ஞான சபை, அலிகார் இயக்கம், இந்த 3 அமைப்புகளும் 1875 3மே பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த அமைப்புகள். பிரம்ம ஞான சபையும் இந்துக்கள் எல்லாரும் நம்ம அங்கேருந்து வரக்கூடிய ஐரோப்பியர்களை பார்த்துட்டு இவங்க கிறிஸ்டினாக கன்வெர்ட் ஆவாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்டின்ஸ் இங்கே இருக்கக்கூடிய இந்து மதத்தில் உள்ள நல்ல கருத்துக்கள்னால இம்ப்ரெஸ் ஆகி இந்து மதத்துக்கு மாறுறதும் இந்து மதத்தில் உள்ள கருத்துக்களை போதிக்கிறதுக்காக உருவாக்குனது தான் இந்த பிரம்ம ஞான சபை. அப்படி கொஞ்சம் ஆப்போசிட்டான ஒரு சபை. ஏன்னா நார்மலாக இங்கே நிறைய இயக்கங்கள் அவங்களுடைய கருத்துக்கள்னால் ஈர்க்கப்பட்டு கிறிஸ்தவர்களாக மாறுவாங்க. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, இந்து மதத்தினால் ஈர்க்கப்பட்டு வெளிநாட்டுக்காரங்க இந்து மதத்தில் உள்ள நல்ல கருத்துக்களெல்லாம் பேசி ஒரு இயக்கமாக அதை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு 2 பேர் காரணம். ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஹெச்பி பிளவட்ஸ்கி அப்படிங்கிறவங்களும் அமெரிக்காவுடைய கர்னல் HS ஆல்காட் அப்படிங்கிறவரும் 1831 to 1891 அவங்க தான் மூத்தவங்க. இவர் அதுக்கு அடுத்த வருஷம் 1832 1907 வரைக்குமான காலகட்டம் இவருடைய காலகட்டம். 1875 தியோசாபிக்கல் சொசைட்டி அப்படிங்கிறத உருவாக்குறாங்க அமெரிக்காவில் நியூயார்க். இந்த தியோசாபிக்கல் சொசைட்டி அப்படிங்கிறது தான் பிரம்ம ஞான சபை. தியோசாபிக்கல் சொசைட்டின்னு கேட்பாங்க சில நேரம், அதோட மறுபேரையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. 1879 தான் இந்தியா வராங்க. இந்தியா வந்ததுக்கப்புறம் 82 தலைமையிடத்தை சென்னை அடையாறில் மாற்றிடுறாங்க. அமெரிக்காவில் இருந்ததை இங்கேயும் நிறையா அதுக்கான வரவேற்பு இருக்குது. ஏன்னா இங்கே தான் அதோடைய சென்ட்ரு அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இங்கே தான் அந்த இயக்கம் வளரும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி 82 சென்னை அடையாறில் மாற்றுறாங்க. ஒரு புத்தகத்தில் 86 இருக்கும், 82 அப்படிங்கிறது தான் சரியானது. நிறைய புத்தகத்தில் 82 அப்படிங்கிறதும் இருக்கும். ஒருவேளை 82 இப்போ கொஸ்டினில் கொடுக்கும்போது 82 ஆப்ஷனில் இல்லைன்னா 86 எடுத்துக்கலாம். 1898 ஆல்காட் இந்தியாவில் பௌத்த மறுமலர்ச்சி மற்றும் சீர்திருத்த பணிகளுக்கு ஆதரவளித்தார். இந்து சமயம் மட்டும் இல்லை, இந்தியாவில் உள்ள எல்லா கருத்துக்களையும் எடுத்துக்கிறாங்க, எல்லா மதத்துடைய கருத்துக்களையும் எடுத்துக்கிறாங்க. அதில் பௌத்த மறுமலர்ச்சிக்கு உள்ள பங்குகளுக்கும் இந்த ஆல்காட் அப்படிங்கிறவர் ஈடுபடுறாரு. இவர்னால தான் யார் என்ன பண்ணியிருப்பார், நம்மளுடைய அயோத்திதாசர் பௌத்த மதத்தை தழுவியிருப்பார். அந்த அளவுக்கு அந்த மதத்தில் ஈடுபாட்டாக இருந்திருப்பாங்க. அடுத்து இந்த இயக்கத்தில் தான் அன்னிபெசன்ட் சேர்றாங்க. 1847 1933 வரைக்கும் அவங்களுடைய காலகட்டம். 93 இந்தியாவுக்கு வர்றாங்க, தலைவராக பொறுப்பேற்றிருக்காங்க 93. அதுக்கப்புறம் இந்த இயக்கத்தை ரொம்ப வலிமையான ஒரு இயக்கமாக கொண்டு வராங்க. 1916 ஹோம் ரூல் இயக்கம் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. தன்னாட்சி இயக்கம், இந்தியாவுக்கு தன்னாட்சி வேணும்னு பெரிய அளவில் போராடுறாங்க. அதுக்கப்புறம் அது நாளடைவில் என்ன செஞ்சிருது, அந்த இயக்கம் வலுவிழந்து போகுது. நிறைய பத்திரிகைகள் நடத்தியிருப்பாங்க. அடுத்து இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கம், அலிகார் இயக்கம் 1875. சார் சையத் அகமது கான் அப்படிங்கிறவர் தான் இதை தோற்றுவிக்கிறார். 1817 1898 வரைக்கும் 17 பிறக்கிறாரு. அதே மாதிரி
1864 அறிவியல் கழகம் அப்படிங்கிறத தோற்றுவிக்கிறாங்க காசிப்பூர் பகுதியில். 66 முகமதிய கல்விக் கழகம் அப்படிங்கிறத தோற்றுவிக்கிறாங்க. 68 முஸ்லீம் மக்களிடையே நவீன கல்வி கற்கணும், முஸ்லீம் மக்கள் வந்து ஆங்கில கல்வி கற்கணும், நவீன கல்வி சயின்ஸ்லாம் படிக்கணும்னு ரொம்ப வலியுறுத்தின முதல் ஆள் சர் சையத் அகமது கான். முஸ்லீம் மக்களிடையே நவீன கல்வியை தொடங்குறதுக்காக பல மாவட்டங்களில் கல்வி குழுக்கள் அமைக்கப்படுறதை ஊக்குவிக்கிறாரு. 69-70 காலகட்டத்தில் ஐரோப்பா போகிறாரு. அப்போ தான் இங்கே ஒரு நவீன ஐரோப்பாவில் இருக்க மாதிரி நம்ம இஸ்லாமிய மக்களுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கும் வந்து ஒரு நல்ல கல்வி கிடைக்கணும் அப்படிங்கிறத அங்கே வந்து டிசைட் பண்ணுறாரு. அங்கே உள்ள இடத்துல அவர் பெரிய அளவில் இம்ப்ரெஸ் ஆகிறாரு. அதுக்கப்புறம் 75 தான் இங்கே வந்து அலிகாரில் நவீன முகமதிய பள்ளி அப்படிங்கிறத ஒரு பள்ளி நிறுவுறாரு. இதுதான் அலிகார் இயக்கம் அப்படின்னு அறியப்படுது. அந்த 75 ஆரம்பிக்கிற அந்த பள்ளி 77 முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி, அலிகார் முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி அப்படின்னு மாறுது. ஸோ அதோடைய வளர்ச்சியை பார்த்துக்கணும். அடுத்து 1920 அந்த கல்லூரி எப்படி மாறுது, யூனிவர்சிட்டியாக மாறுது. அப்போ அலிகார் யூனிவர்சிட்டியாக அது வந்து 1920 மாறுது. இதுக்கிடையில் 1886 ஆங்கிலேய கீழே கல்வி மாநாடு, ஆங்கிலோ ஓரியண்டல் எஜுகேஷ்னல் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறத 86 அவர் நடத்தியிருப்பார். 1898 அவர் இறந்துருவார். அவர் இறந்த பிறகு தான் இந்த இது வந்து யூனிவர்சிட்டியாக மாறியிருக்கும். அடுத்து ஆரிய மகிழா சமாஜ் 1882 தோற்றுவிக்கவங்க யார் அப்படின்னா பண்டித ரமாபாய். 1858 22 வரைக்கும் அவங்களுடைய காலகட்டம். 78 அவங்களுடைய பெற்றோர் இறந்து போயிடுவாங்க. பெற்றோர் இறந்து போனதுக்கப்புறம் இவங்க புனே பகுதியை சார்ந்தவங்க. பெற்றோர் இறந்ததுக்கப்புறம் அவங்க ரமாபாயும் அவங்களுடைய சகோதரர் மட்டும்தான் இருப்பாங்க. கல்கத்தா போவாங்க. 2 வருஷம் கழித்து அவங்களுடைய சகோதரர் இறந்து போயிடுவார். அதுக்கப்புறம் இறப்புக்கு பின்னாடி கொஞ்ச நாள் கழித்து கீழ்மட்ட குடும்பத்தை சார்ந்த ஒரு வங்காளியை திருமணம் செய்வாங்க. இவங்க ரொம்ப பண்டிதர் அப்படின்னா அந்த காலத்தில் பண்டிதர் யார் இருந்திருப்பா, ரொம்ப உயர் ஜாதியை சார்ந்தவங்களாக இருந்திருப்பாங்க. இருந்தாலும் கீழ்மட்ட குடும்பத்தை சார்ந்த ஒரு வங்காளியை அவங்க அந்த காலத்தில் திருமணம் பண்ணியிருக்காங்க 80. திரும்ப 2 வருஷம் கழித்து இவங்களுடைய கணவர் இறந்து போகிறாரு. அப்போ தான் என்ன செய்கிறாங்க, ஆரிய மகிழா சமாஜ் அப்படிங்கிறத தோற்றுவிக்கிறாங்க. இந்த மாதிரி ஆதரவற்ற பெண்களுக்காக தொடங்கக்கூடிய ஒரு சீர்திருத்த இயக்கம். 300 பெண்கள் அந்த அமைப்பில் 1882 காலகட்டத்தில் கல்வி கற்றதாக சொல்லப்படுது. 82 ஆரிய மகிழா சமாஜ். அடுத்து திராவிடர் கழகம் 1882 தமிழ்நாட்டுடைய சீர்திருத்த இயக்கம். அயோத்திதாசர் 1845 1914 வரைக்கும். 45 மே 20 சென்னை 1000 விளக்கில் உள்ள மக்கிமா நகர் அப்படிங்கிற இடத்துல தான் அயோத்திதாசர் பிறகுறாரு. 82 திராவிடர் கழகம் அப்படிங்கிறத தொடங்குறாரு. அயோத்திதாசரும் ஜான் ரத்னமும் சேர்ந்து ஜான் ரத்னம் தான் இதுக்கு மெயினான ஆள். அவரோட சேர்ந்து இந்த இதை வந்து அவர் தொடங்குறாரு. 85 திராவிட பாண்டியன் அப்படிங்கிற ஒரு இதழை வெளியிடுறாரு. திராவிட மகாஜன சபை அப்படிங்கிறது 2 இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ 1891 திராவிட மகாஜன சபை அப்படிங்கிறது சரி. இங்கே திராவிட பாண்டியன் அப்படிங்கிற இதழ். 1887 சீவக சிந்தாமணி அச்சிட்டு வெளியிட போகிறதுக்கு காரணமும் அவராக தான் இருந்திருப்பார். திரும்ப 98 மணிமேகலை அச்சிட்டு வெளியிடப்படுறதுக்கு காரணம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் அவர் பிரம்ம ஞான சபையுடைய ஹெச்எஸ் ஆல்காட் அவர் ஏற்படுத்திய தாக்கத்தோட விளைவாக இலங்கை போய் அங்கே பௌத்தத்தை தழுவியிருப்பார். பௌத்தத்தை தழுவினதுக்கப்புறம் பௌத்த மதமாக நூலாக இருக்கக்கூடிய அந்த மணிமேகலை அச்சிட்டு வெளியிடப்படுறதுக்கு ஒரு காரணமாக அமைகிறார். 1907 ஜூன் 19 ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற இதழை தோற்றுவிக்கிறாரு. இது வந்து காலனா விலையில் சென்னை ராயப்பேட்டையிலேருந்து புதன்கிழமை தோறும் 4 பக்கங்களோட வெளியே வருது. ஸோ இது ஜூன் 19 கரெக்டானு பார்த்துக்கோங்க. ஏன்னா 7/7/1907 அப்படிங்கிற மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இது மட்டும் செக் பண்ணிக்கோங்க அந்த டேட்டு. நான் செக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் போடுறேன். 1907 ஒரு பைசா தமிழன்கிறது தோற்றுவிப்பார். 1908 ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிறது தமிழன் அப்படிங்கிற பெயர் மாற்றம் செய்யப்படும். அந்த இதழுடைய பெயர் வந்து ஒரு பைசா தமிழன் வந்து தமிழனாக மாறும். 14 மே 5 அவர் இறந்து போகிறாரு. அவர் இறந்து போகிற வரைக்கும் இந்த இதழ் வந்து தொடர்ந்து வெளிவந்துகிட்டே இருக்கும். அவர் இறந்து போனதோட இந்த நிப்பாட்டிடுவாங்க. அடுத்து அகமதியா இயக்கம் இஸ்லாமிய சீர்திருத்தத்திலே ஒரு முக்கியமான இயக்கம். 1889 மிர்சா குலாம் அகமது 1835 1908 வரைக்கும் அவருடைய காலம். அகமதியா இயக்கத்தை 1889 தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா மிர்சா குலாம் அகமது. அடுத்து இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கம் நட்வத் அல் உலாமா 1894 இது லக்னோவில் சிப்லி நுமானி அப்படிங்கிற ஒரு ஆளால் ஒரு வரலாற்று ஆசிரியரால் தொடங்கப்பட்டிருக்கும். ஒரு வரலாற்று ஆசிரியர் இவர் தொடங்கின இயக்கம் தான் இந்த நட்வத் அல் உலாமா. அடுத்து ஃப்ரெங்கி மஹால் அப்படின்னு சொல்லக்கூடியது. லக்னோவில் ஒரு மஹால் இருக்கும், ஃப்ரெங்கி மஹால். இது ஆரம்ப காலத்திலே இருக்கும். ஒரு பீரங்கிகள் வைக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருந்துச்சு அது முதல்ல.
அந்த மஹாலை வந்து காலகட்டத்தில் இஸ்லாமியர்களுடைய பள்ளியாக ஒரு மாற்றிடுவாங்க. அப்போ அவங்களுடைய சீர்திருத்த இயக்கமாகவும் இந்த பிரங்கி மஹால் செயல்பட்டதாக சொல்கிறாங்க. இது ஆரம்ப காலத்தில் உள்ள ஒரு இயக்கம். ஸோ இதில் என்ன கேள்வி கேட்கலாம், அது எங்கே இருந்துச்சு இயங்குச்சு அப்படின்னு கேட்கலாம். லக்னோங்கிறத தெரிஞ்சுக்கிறது அவசியம். அடுத்து 1897 ராமகிருஷ்ணா இயக்கம். ராமகிருஷ்ணா பரமஹம்சர் அப்படிங்கிறவர் வந்து வங்காளத்தில் ஒரு தட்சிணேஸ்வரம் அப்படிங்கிற பகுதியில் ஒரு காளி கோயில் அர்ச்சகராக இருந்திருக்கிறாரு. 1836 வங்காளத்தில் பிறந்தார். 1886 இறந்தார். ஜீவாவே சிவா அப்படின்னு சொல்லுவார். அதாவது மற்ற உயிர்களுக்கு அன்பு செலுத்துறது இறைவனு செய்யக்கூடியது அப்படிங்கிற அந்த விஷயத்தை ஆரம்பித்தவர் இவர் தான். இவருடைய ஃபாலோவராக இருக்கக்கூடிய சுவாமி விவேகானந்தர் 1863 1992 வரைக்கும் இவருடைய பேரில் இந்த ராமகிருஷ்ணா மிஷன் அப்படிங்கிறத தொடங்கியிருப்பார். 1863 தான் பிறக்கிறாரு. அவருடைய இயற்பேர் வந்து நரேந்திரநாத் தத்தா அப்படிங்கிறது தான் யாருடைய பேர், விவேகானந்தருடைய பெயர். 1886 தான் அவர் துறவரம் மேற்கொள்கிறாரு. 93 செப்டம்பரில் அமெரிக்காவில் சிக்காகோவில் நடக்கக்கூடிய உலக சமய மாநாட்டில் கலந்துக்கிறாரு. அங்கே டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு ஆரம்பித்து என்னுடைய சகோதர சகோதரிகள் அப்படின்னு லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படின்னு தான் அவங்க எல்லாருமே பேச ஆரம்பிப்பாங்க. ஆனால் இவர் முதல்ல என்னுடைய கூட இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அப்படின்னு ஆரம்பித்தது உலகத்தில் எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்ததாக சொல்லப்படுது. 1897 மே 1 தான் ராமகிருஷ்ணா மிஷன் அப்படிங்கிறத தொடங்குறாரு. கொல்கத்தாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஹவுராவில் இருக்கக்கூடிய பேலூர் அப்படிங்கிற பகுதியில் தொடங்குறாரு. 1902 இறந்து போகிறார். அதுக்கப்புறம் 1993 யுனெஸ்கோட தலைமை இயக்குனராக இருந்த ஃப்ரெடிகோ மேயர் அப்படிங்கிறவங்க அவர் பேசும்போது 1897 தொடங்கப்பட்ட இந்த ராமகிருஷ்ண இயக்கத்துடைய அமைப்பு செயல்பாடு தான் 1945 தொடங்கப்பட்ட பிற்காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் கழித்து தொடங்கப்பட்ட யுனெஸ்கோவோட அமைப்பு மாதிரியே இருக்கப்பட்டது. அதனால் அந்த அமைப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இதுக்கெலாம் முன்னாடியே யுனெஸ்கோ ரொம்ப பெரிய அமைப்பு, அதோடைய தலைவராக இருக்கக்கூடியவங்க சொல்கிறாங்க இந்த அமைப்பு உருவாக்கு முன்னாடியே 1897 இந்தியாவில் இப்படி ஒரு அமைப்பு இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ராமகிருஷ்ண மிஷன் அப்படிங்கிறது வெறுமனே சமய சீர்திருத்தத்தை மட்டும் சொல்லலை, அது மக்களுடைய பொதுப்பணியை செய்தது. ஏன்னா ஜீவாவே சிவாங்கிறது தான் அவங்களுடைய தாரக மந்திரம். உயிர்களுக்கு தொண்டு செய்கிறது தான் இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டு அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாக அவங்க நம்பினாங்க. அடுத்து 1902 சாதி எதிர்ப்பு இயக்கம். ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் SNDP அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நாராயணகுரு தொடங்கியிருப்பார். 54 1928 வரைக்கும் அவருடைய காலகட்டம். 54 பிறக்கிறாரு. 1888 அறிவுபுரத்தில் சிவன் கோயிலை நிறுவுறாரு. 1902 ஸ்ரீ நாராயணகுரு தர்ம பரிபாலன யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நிறுவுறாரு. 1928 இறந்து போகிறார். அடுத்து ஜாது பரிபாலன சங்கம் 1907 ஐயன்காளிங்கிறவர் தோற்றுவிப்பார். 1863 1941 வரைக்கும். 63 திருவனந்தபுரத்தில் உள்ள வெங்கனூரில் பிறந்திருப்பார். இவங்க ரெண்டு பேருமே கேரளாவை சார்ந்தவங்க. அவரால் அவர் இன்ஸ்பயர் பண்ணப்பட்டிருப்பார். நாராயணகுருவால் இன்ஸ்பயர் பண்ணப்பட்டு தான் ஐயன்காளி என்ன செஞ்சிருப்பார், 1907 சாது ஜன பரிபாலன் சங்கம். சாது ஜனம்னா என்னது, சாது ஜனம்ங்கிறது ஏழை மக்களுக்காக தொடங்கப்பட்ட பாதுகாப்பு சங்கம், அசோசியேஷன் ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் புவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை 1907 தொடங்குறார். இவர் 1902, இவர் 1907. 1941 இறந்து போயிருப்பார். அகாலி இயக்கம் 1920 சீக்கியர் சீர்திருத்த சங்கம். இந்த அகாலி இயக்கம் தொடங்கப்பட்டது. இந்த அகாலி இயக்கம் தான் பின்னால் என்னது, அது ஒரு பார்ட்டி, அரசியல் கட்சியாகவே அது மாறிடுச்சு. அடுத்து கிருத்சித காரணி சபா அப்படிங்கிறத யார் தொடங்கியிருப்பா, டாக்டர் BR அம்பேத்கர். பகிஷ் கிருத்கித ஹரிணி அப்படிங்கிற ஒரு சபா, அதாவது அவுட்கேஸ்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன், சாதியிலிருந்து விலக்கப்பட்டோர் நலச்சங்கம் அப்படிங்கிறத தொடங்கியிருப்பார் 1924. அம்பேத்கர் 1891 ஏப்ரல் 14 பிறக்கிறாரு. 1924 தான் இந்த அமைப்பை தோற்றுவிக்கிறாரு. 27 மகத் மார்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மகத் பேரணி அப்படிங்கிறத மார்ச்சில் தொடங்கியிருப்பாங்க. 1990 அவர் பாரத ரத்னா வாங்கியிருப்பார். ஸோ இதுதான் சீர்திருத்த இயக்கங்களுடைய காலவரிசை. அடுத்து இன்னொரு காலவரிசையோட பார்க்கலாம். இது உங்களுடைய கருத்துக்களை, இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.